வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது சிங்கத்தின் கர்ஜனை மற்றும் கால்கள் பழுதுபடாதான், சீற்றம் குறையவும் செய்தாயது, மக்களுக்கான கர்ஜனையும் மாறாது. அப்படி ரொம்ப கம்பீரமான ஒரு வாசகத்தின் வெளிப்பாட ராமதாஸ் இன்னைக்கு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடாது, சீற்றமும் குறையாது, மக்களுக்கான கர்ஜனையும் மாறாது. மக்களுக்கான கர்ஜனை மாறாது என்பது தெரியும். ஏன்னா அவர் தான் இன்னைக்கும் சமூக போராளி அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள் இருந்தவர். இந்த ஒரு 5-6 மாதமாக என்ன ஆச்சோ தெரியல, அந்த சமூக போராளிங்கிறது சமூக பேர் ஒளியாக எழ வேண்டிய ஒரு விஷயமாக மாறி அது தேவையற்ற நமத்து போன ஒரு ஒளியாக மாறி போனது. காரணம், தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு சொத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும், கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அவர்கள் தன் பக்கம், இவர்கள் உங்கள் பக்கம் அப்படின்னு போட்டு இவர்களுக்குள்ளாக பிரித்து கொண்டு அப்புறம் தொண்டர்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க இந்த 5-6 மாசமா. கேட்டேங்கப்பா. ஆனால் உண்மையிலே எந்த கட்சியிலையுமே இப்படி ஒரு நாரத்தனம், இப்படி ஒரு கேவலமான ஒரு சம்பவங்கள் நடந்து விடுமா, நடந்து இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்ன ஒரு உதாரணத்துக்கு அதிமுகவை சொல்லலாம், அவ்வளோதான். திமுகவை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த வகையில், வாரிசு குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் வாரிசுங்கிற விஷயத்தில் நடந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நாரி போனதாக இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட எம்ஜிஆர் இறந்தது பிறகு ஜெயலலிதா, அப்புறம் அதுக்கு பின்னால் திருநாவுக்கரசு, KKSSR, மற்றபடி ஆரம் வீரப்படி எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவை தூக்கி விட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் ஜெயலலிதாவை 3 பேர்த்தையும் ஒரே அமுக்கி ஃபனால். அதான் அரசியல். அது அடிப்படையில் இன்னைக்கு எடப்பாடியும் சசிகலாவுக்கு ஃபனால் பண்ணிட்டாரு, டிடிவி ஃபனால் பண்ணிட்டார், OPS எங்கே இருக்காருன்னே தெரியல அந்த அளவுக்கு. இன்னைக்கு அவர் மட்டும் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இதன் அடிப்படையில் அப்படியே வரக்கூடிய சமயத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. ஆமாம், ஒரு தலைமை இல்லாத ஒரு விஷயமா எம்ஜிஆரோட மரணத்துக்கு பின்னால், அப்புறம் அதுக்கு பின்னால் ஜானகி மாதிரி விலகி விடுகின்றார்கள், தோல்வியின் வெளிப்பாடு. மற்றபடி ஜெயலலிதா அம்மையார் அந்த நேரத்தை சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு ஜெயிக்கின்றார். அப்போ அதன் அடிப்படையில் போராடக்கூடிய சமயத்தில் அப்படியே அப்புறம் பொதுச் செயலாளராக மாறிவிடுகின்றார் ஜெயலலிதா அம்மையார். காரணம், ஜானகி அம்மாள் பெருந்தன்மையாக விலகிவிட்டார். அதான் இதில் மிகப்பெரிய ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னைக்கு அதே பழையபடி ஜெயலலிதா அம்மையார் இருந்ததுக்கு பின்னால் சசிகலா அம்மையார் தலைமை. அப்புறம் அதுக்கு பின்னால் அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் எடப்பாடியே சும்மா கல்லாச்சாவியை பார்த்துக்குன்னு கொண்டு போறாரு, அவ்வளோதான். கல்லாச்சாவியை பார்த்துக்க, அவ்வளோதான். இவர் என்ன பண்ண, அந்த கல்லாச்சாவி எடுத்து கல்லாவையே திறந்து ஆமாம் சொத்துக்களை காலி பண்ணிடுறார். அந்த மாதிரி இன்னைக்கு அவர் கைக்கு எடப்பாடி கைக்கு வந்தாச்சு. எல்லோரும் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பான்னு சொல்லாங்க பார்த்தீங்கன்னா கிராமத்தில், அது மாதிரி கட்சி விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்படி ஒரு நிலைமை. ஆமாம், இது அந்த மாதிரி ஒரு நிலைமையில அதிமுகவில் மட்டும்தான் இருந்திருக்கு தமிழக கட்சியை பொறுத்த. வேற எந்த கட்சியிலுமே கிடையாது. வேற எந்த கட்சியும் சொல்லவும் முடியாது. அடுத்தது சொல்லக்கூடிய சமயத்தில் இது பாமகவை சொல்லலாம். இந்த ஒரு 6-7 மாசமா என்ன கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட ஒரு மீன் எவ்வாறு துடித்து கொண்டிருக்குமோ அதை போல இன்னைக்கு பாமக ராமதாசனுடைய துடிப்பு, அவர் பையன் அன்புமணியினுடைய துடிப்பு. பாருங்க, என்னுடைய பேரையே பயன்படுத்தக்கூடிய, தேவைப்பட்டா இன்சியிலே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல் அங்கு உறவிட்டு இருக்கு. இதெல்லாம் விட இன்னொரு கூத்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது ராமதாஸ் உட்கார்ந்து இருக்கிற அந்த சோபாவுக்கு கீழே யாரோ ஒட்டு கேட்கும் கருவியை வச்சுட்டு போயிருக்காங்க. யார் அது ஒன்றும் புரியல. அங்கு இருக்கக்கூடியவர்கள் மற்றபடி அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு நபர்கள். மற்றபடி அதே நேரத்தில் ராமதாஸ் இல்லாத நேரத்தில் அம்மாவை பார்க்கறதுக்கு அன்புமணி இன்னைக்கு கூட சமீபத்தோடு போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஒட்டு கேட்கும் கருவி
வந்து சார்ஜ் 10 நாளைக்கு ஒரு தடவை பண்ணியே ஆகணும். லண்டனில் வாங்கப்பட்ட கருவி, அதையும் ராமதாஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. மற்றபடி வந்து அதை ஒரு தனியார் ஏஜென்சிட்ட ஒப்படைச்சு இது யார் வச்சான்னு கண்டுபிடிச்சி கொடுப்பான்னு சொல்லி போட்டு அதையும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலே சோதனை போட்டிருக்காங்க தைலாபுரம் ஃபுல்லாக. சோதனை போட்ட வகையில் அவங்களும் வந்து ஒரு ஆய்வறிக்கையை ஒரு 17/7/2025 அல்லது 18/7/2025 கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. பொதுவாக அந்த அறைக்குள் வந்து ராமதாஸ், அவருடைய பொண்ணு காந்திமதி, மற்றபடி வந்து பேரன், மகன்கள், குறிப்பிட்ட நபர்களை தவிர யாருமே நுழைய முடியாத ஒரு விஷயம். அதே மீறி போனால் ஜிகே மணி ஐயா அவங்க நுழைவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில பேர் உள்ளே நுழைந்து ஏதாவது வைத்து விட்டார்களா? பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மற்றபடி கொறடாவாக ஆக்கப்பட்டவர், மற்றபடி வந்து பொருளாளராக ஆக்கப்பட்டவர், அப்புறம் அவரெல்லாம் வந்து உள்ளே நுழையக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா? அவர்கள் ஏதாவது வைத்து விட்டால் சரி, அவர்களே வைத்திருந்தாலும் கூட அவர்களுடைய கட்சியின் வெளிப்பாடு ராமதாஸ் பேச போறாரு, அவருடைய விஷயத்தை இவர்களே கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? எதிரி தான் அந்த மாதிரி வைப்பான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அன்புமணி சம்பந்தப்பட்ட வகையில் தான் அது இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? குடும்பத்துக்குள்ளேயே ராமதாஸுக்கு குழி தோண்டி புடைக்கக்கூடிய அளவு சில பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னு கேட்டால் நமக்கு தெரியாம ராமதாஸ் வந்து வரக்கூடிய கட்சிக்காரர்கிட்ட ஏதாவது பேசிடுவாரோ அப்படின்னு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கூட நடந்திருக்கலாம். ஒட்டு கேட்கும் கருவியை வைப்பது என்பது சாதாரண கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு செயல். ஆமா, ராமதாஸுக்கு குழி தோன்றுவதற்கு இன்னைக்கு ஆள் ரெடியாகி விட்டார்கள், உயிரோடு இருக்கும் போதே அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு முன்னாடி கூட பலவிதமான ஒரு சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கை நடந்திருந்தாலும் கூட இது மிக மோசமான ஒரு சம்பவமாகத்தான் கருதக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் வந்து இது யார் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு. வரக்கூடிய 2-3 நாளைக்கு பின்னால அந்த தனியார் நிறுவனம் வந்து ஒரு ஆய்வறிக்கை சொல்லுவாங்களாம். அதுக்கு பின்னால வந்து ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் கிடைத்தார்கள்னா பரவாயில்லை, இல்லாவிட்டால் நான் சைபர் கிரைமில் அதை வந்து புகார் கொடுக்க போகின்றேன் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். இருக்கட்டும், பேட்டி கொடுப்பது இருக்கட்டும். அதுக்கிடையில் அன்புமணி ராமதாஸ் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து சென்றிருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒருவேளை அவர் வைத்து விட்டு சார்ஜுக்கு ஒரு பொறுப்பாளர் ஒப்படைச்சிட்டு என்ன பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலா, இல்லை அவர் தன்னுடைய செல்போனில் செட் பண்ணி வைத்திருக்கிறாரா, இல்லை வேறு நபர் யாரா இருக்கிறாரா, அதை வாங்கி செல்வதற்காக அவர் ராமதாஸ் இல்லாத நேரத்தில் அன்புமணி வருகிறார்களா? சரி, அன்புமணி தான் இல்லப்பா, வேறு ஏதாவது வைத்து அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்குன்னா அப்புறம் அன்புமணி ராமதாஸில் உள்ள ஒரு அந்த பிடியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கே வைத்திருக்க முடியும். அவர்களுக்கு தான் வந்து ராமதாஸ் என்ன பேசுறார் அப்படிங்கிறது தெரியணும், மற்ற யாருக்கும் தெரியறது இல்லையே. இப்போ அந்த வரக்கூடிய நாட்களில் வந்து 10/8/2025 பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடக்க போகுது. இது சம்பந்தமான ரகசியங்கள் வேணுமா? அது சம்பந்தமாக கேட்கக்கூடிய சமயத்தில் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்னங்க இந்த மாநாட்டில் வந்து உங்கள் பையன் கலந்துக்குவாரா அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்காதா அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இல்லை, கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற வார்த்தை வந்து ராமதாஸிடம் வரவில்லை அப்படிங்கிறது நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்போ அப்பனும் பிள்ளைக்கு என்ன உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சண்டை சத்து நடந்து கொண்டிருக்கிறார், வெளிப்புறமாக அவர்கள் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்களா? கேட்கக்கூடிய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். பூம்புகார் மகளிர் மாநாடுக்கு பையன் வருவாரா, அன்புமணி வருவாரான்னு கேட்டது, ஏங்க வேற கேள்வி உங்களுக்கு வேற கேள்வி கிடையாதா அப்படின்னு ராமதாஸ் கேட்டிருக்கிறாரு. இல்லை வரமாட்டார் அப்படின்னு அழுத்தமாக சொல்லி இருக்கலாமே. இந்த இடத்துல ராமதாஸ் மேலே ஒரு சந்தேகம் வருது. இப்படிலாம் பலவிதமான விஷயங்கள். அதே நேரத்தில் 16/7/2025 36 வருஷம் முடியுது. பாமக ஸ்டார்ட் பண்ணி 37வது வருஷம் தொடங்க போகுது. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ராமதாசனுடைய வெளிப்பாடு சிங்கம் போன்றதாக இருந்தாலுமே கூட அவருடைய செயல் வடிவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல். அதன் அடிப்படையில் பாமகவோட கொறடா மாற்றப்பட்டாச்சு. மாம்பழ சின்னத்துக்கு இன்னைக்கு வந்துருச்சு வேட்டு. தேர்தல் ஆணையத்தில் அந்த மாம்பழ சின்னம் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ராமதாஸும் இவர் வந்து மனு போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து பாமக என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலமரத்தை வேறு யாராவது ஏழை
கிளை மற்றபடி வந்து அடியோடு மரத்தோடு வெட்டி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் தோற்றியவர் தந்தை, அதற்கு வந்து இவரே வந்து ஒரு காவல் காத்ததை போல பொதுக்குழுவை கூட்டு தலைவராக இவரே ஏற்பாடு பண்ணுறார். யாரா? அன்புமணியை. இப்போ இவங்களுக்குள்ளே சண்டைங்கிறப்ப அவங்களே வந்து ஒவ்வொரு கிளையாக பாமக வெட்டி சுக்குனராகி சாய்த்து விடுவார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு இல்லை, பாமக தொண்டர்களுக்கே வந்தாச்சு. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 2026 இவங்க பாஜகவோடு சேர்ந்தா என்ன, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா என்ன, இல்லை திமுகவோட கூட்டணி சேர்ந்தா தான் என்ன, வந்து விடுமா? கட்டாயமாக வர வாய்ப்பு இல்லை. காரணம், அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் அப்படியே தான் தோன்றித்தனமாகவே போய்கொண்டிருந்தால் இதற்கு முடிவு தான் என்ன? பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.